தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சட்டசபை நிகழ்ச்சி பல பேருக்கு பல உண்மைகளை வெளிக்காட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசுகிற பொழுது, என்னுடைய சிறுபான்மை கல்வி நிறுவனத்திற்கு நானே பல லட்சம் லஞ்சம் கொடுத்து, கையூட்டு கொடுத்து, கைக்கூலி கொடுத்து நான் என்னுடைய உரிமத்தை புதுப்பித்தேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பல லட்சங்களை லஞ்சமாக என்னிடமே வாங்கினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி கூடங்களும் பல கோடி ரூபாய் ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடியிருக்கிறது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். இப்படி முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர், நிதியமைச்சரே முன்னாள் கல்வி அமைச்சருக்கு பல கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக, லஞ்சம் வாங்கி கொடுத்திருப்பதாக அரசகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு, நான் அத்தனை கோடிகளையும் மகேசனுடைய மனைவி ஜனனியிடம்தான் கொடுத்தேன். ஜனனி 6% தொழில்துறை நிறுவனங்களிடம் பங்குதாரராக சேர்ந்திருக்கிறார். 3000 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்களிடம் தொழில் பார்ட்னராக, பங்குதாரராக 3000 கோடி ரூபாய் மாணவர்களிடம் வாங்கப்படுகிற நிதி, கொள்ளையடிக்கப்படுகிற நிதி இந்த தனியார் நிறுவனங்கள், கல்வி கொள்ளையர்கள் தங்களுடைய கல்வி வியாபாரத்தை, கல்வி மாஃபியாக்களை தொடருவதற்காக அமைச்சரிடம் முன்னாள் மாஃபியா அரசகுமார் மூலம் திமுகவுக்கு சேர்ந்ததே அதுக்கு தான். சேர்ந்து பல கோடி அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார், பல கோடி இவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இதை சட்டசபையிலே மரிய வில்சன் சொல்லுகிறார் என்றால், இது பள்ளி கல்வித்துறையில், இதை தாண்டி உயர்கல்வியில் எத்தனை கோடிகள் லஞ்சம், லாவண்யம், கைக்கூலி கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை மக்களுடைய பார்வைக்கு, சொரணை இல்லாத இந்த தமிழர்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அதே போல் இப்போது ஏறக்குறைய துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டம் 300 பேர் மட்டும்தான் போராடுகிறார். ஏறக்குறைய கார்ப்பரேஷன் ஒப்பந்த ஊழியர்கள், தினக்கூலி ஊழியர்கள் 22,500 பேர். இப்படி 22,500 பேருடைய பிரச்சனையை 300 பேர் மட்டும் ராத்திரி பகலாக போராடுகிறார்கள். இப்படி இவர்கள் போராடுகிறதை தலித் இயக்கங்கள், முதலாண்மை தலித் இயக்கமான விசிகா இந்த 22,500 பேருக்கு பின்னாலே இல்லை. அப்புறம் எதுக்காக இந்த தலித் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? எதற்காக இந்த இயக்கம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எதற்காக இது இவ்வளவு காலம் வைத்திருந்தது? இப்பொழுது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு அமைச்சர் எதற்காக வைத்திருக்கிறது? 22,500 தலித் தொழிலாளி சென்னை நகரத்தை பெரும்பாலும் இரவில் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இரவில் குப்பை சுத்தம் பண்ணுகிற பணி, 500 ரூபாய். அந்த 15,000 ரூபா உபீஸ் நிறுவனம், ராம்கி நிறுவனம் கொடுக்கறது, 500 ரூபா கொடுக்குது. இந்த 500 ரூபாய்க்காக 22,000 சுத்திகரிப்பு பணியாளர்கள் இரவிரவாக சென்னையை சுத்தம் செய்கிறார்கள். இவருக்கான நாதியே இல்லை, அரசியலே இல்லை. தலித் இயக்கம் இவர்களை வைத்து பிழைப்புவாதம் நடத்துகிறது. ரவிக்குமாரை போன்ற பிழைப்புவாதிகள், சிந்தனை செல்வனை போன்ற பிழைப்புவாதிகள், வன்னியரசை போன்ற தலித் நிலங்களிடம் நீங்கள் கையூட்டு வாங்குகிற சண்டாளர்கள், இதை எப்படி என்று சொல்லுவது? தலித் மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தலித் மக்களை
கூறு போட்டு விற்று திங்கிறது. 22,000 தொழிலாளர்கள் போராடுகிறார், ராத்திரி பூரா குப்பை அள்ளுகிறான். அவனுக்கு பணி நிரந்தரம் இல்லை, பணி பாதுகாப்பு இல்லை, அவனுக்கான எந்த அங்கீகாரம் இல்லை. ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் 500 ரூபாய் சம்பளம் பிடிக்கப்படும். உப்பீஸும் ராம்கி நிறுவனம் இரண்டும் வெளிநாட்டு குப்பை அள்ளுவதற்கு கூட வெளிநாட்டு நிறுவனம் வேணுமா? இதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்கிறது. 7,000 கோடி தனியார் நிறுவனம் தேடிக்கொண்டு போகிறான். ககன்தீப் சிங் பேடி மருத்துவ கல்லூரி கட்டுகிறான். சமீரான் கேரளாவில் பல கோடி, மதுசூதன ரெட்டி பல கோடி. சாதாரண ஒரு அதிகாரி ஈசிஆரில் தான் பண்ணை வீடு வச்சுருக்கான். ஆனால் இரவிரவாக குப்பை அள்ளுகிற இந்த சாதாரண தலித் மக்கள் 500 ரூபாய், சாதாரணமாக 500 ரூபாய்க்கு இரவு முழுக்க ராத்திரி முழுக்க தூங்காமல் குப்பை சுத்திகரிக்கும் பணிக்கு திமுக தொழிற்சங்கம், அதிமுக தொழிற்சங்கம், விசிக அமைப்பு இவைகளெல்லாம் இன்னொரு திமுகவாக அதிமுகவாக விசிக இயக்கம் மாறுகிறது. மனசாட்சி உள்ள விசிக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 22,500 தலித் பெண்கள் ஆண்கள் இரவிரவாக கொரோனா காலத்தில், இன்னும் சொல்ல போனால் சுனாமி காலத்தில் குப்பை அள்ளுகிற இவர்களுக்கு ஒரு தொழிற்சங்கமே இல்லை. இவர்களை போராட்ட களத்தில் இவர்களுக்கான பிரதிநிதிகளே இல்லை, இவர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை, கம்யூனிஸ்டுகளே இவர்களுக்கு எந்த குரலும் இதுவரை கொடுக்கவில்லை. ஒரு நாள் சம்பிரதாயம், அறிக்கை, போராட்டம், ஊர்வலம், அதோடு முடிந்து போய்விடும். அவர்களுக்கான இதுவரை எந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, இப்பொழுது தாவேக ஆட்சி, விசிக அமைச்சரவை ஆட்சி, ஆதி திராவிடர் என்கின்ற அந்த பெயரை சமூக நீதி. எந்த சமூகத்துக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூகத்துக்கும் அங்கே நீதி கிடைக்குமா? இப்படி தங்கள் பெயரையே மாற்றிக்கொண்டார்கள். காரணம், ஆதி திராவிடர் என்றால் அந்த இழிவோடு நாங்கள் பயணிக்க தயாராக இல்லை என்று சொல்லுகிற நீங்கள் எப்படி அந்த தலித் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும்? நீங்கள் திமுக தலித் பிரிவு என்று இருக்கிறது, அதிமுக தலித் பிரிவு என்று இருக்கிறது. இவர்களெல்லாம் எந்த விதமான அந்த மக்களுக்கு எந்த பலனும் பெற்றுத்தராத அமைப்பாக மாறி இருக்கிறது. 4, 7, 8 மண்டலத்தில் 7,500 சுத்திகரிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். இவருக்கு மாத சம்பளம் 20,000 ரூபாய். மீதி 12 மண்டலங்கள், அதாவது 4, 7, 8 தவிர மொத்தம் 15 மண்டலத்தில் ஏறக்குறைய 15,000 பேர் வேலை செய்கிறார்கள். 15,000 பேரும் உப்பீஸ் நிறுவனத்திற்கும், உர்பேஸ் நிறுவனத்திற்கும், ராம்கி நிறுவனம், உர்பேஸ் நிறுவனம் ஜெர்மன் நிறுவனம், வேலுமணி திருடுவதற்காக கொண்டு வந்து அவர்களுக்கு 7,000 கோடியை கொடுத்து அந்த 7,000 கோடியும் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்காக மக்களுடைய இந்த வரி பணம் அப்படியே திருடப்பட்டது. நெஞ்சை நிமித்தி கொண்டு 7 அடி உயர ஆஜானு பாகுவானாக சட்டசபையில் அந்த மக்களுக்காக பேசுவதாக நாடகம் போடுகிறான். இந்த நபர் 7,000 கோடி திருடியவன், வெளிநாடுகளிலே பதுக்கியவன். இந்த தலித் மக்கள் இரவிரவாக குப்பை எழுகிறவர்களை 500 ரூபாய் கொடுப்பதற்கு மனமில்லாத ஆட்சி தான் இந்த திமுக அதிமுக ஆட்சி. இப்படி ஒரு நாளைக்கு 6,500 டன் குப்பை அள்ளப்படுவதாக கணக்கு போடப்பட்டு ஒரு டன்னுக்கு 3,300 ரூபாய் வரி, மக்களுடைய வரிப்பணத்தை சென்னையை சுத்திகரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிறான். ஒரு டன் குப்பை 3,300 ரூபாய்க்கு சுத்தம் செய்யப்படுகிறது என்றால் அதை சுத்தம் செய்யப்படுபவனுக்கு ஏறக்குறைய 500 ரூபாய் கொடுக்குறான். இப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள்
வெளி மாநில நிறுவனங்கள் ஏன் இந்த தொழிலை புகுத்தப்படுகிறது என்றால் அவன் இவர்களுக்கு லஞ்சம் லாவணியம் பல கோடியை கொட்டி கொடுக்குறான். சீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ஒரு ஆந்திரா நிறுவனம். இந்த ஆந்திரா நிறுவனம் 6000 கோடிக்கு மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லா குப்பையும் வலிப்பதாக கணக்கு காண்பித்து விட்டு பெருங்குடியில் கொளுத்தி விட்டுறான். இதுக்கு கார்ப்பரேஷன் கமிஷனர் சம்மரான் உட்பட கோடிகளில் லஞ்சம் கொளுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் கெட்டு போகிறது. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு லஞ்சம். நேரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுகரம் இடதுகரம். அவர்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். அப்படி கொளுத்தி விடுகிற பொழுது எந்த நடவடிக்கை இல்லை. கமிஷனரே கமிஷன் வாங்குகிற பொழுது எப்படி யார் நடவடிக்கை எடுப்பான்? இப்படி இந்த கண்ணீர் கதை தான் சுத்திகரிப்பு பணியாளர்களுடைய கதை. இதில் ஏறக்குறைய 36 கோடி ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த நிறுவனங்களால் தனியார் நிறுவனங்களால் ஒரு நாளைக்கு 36 கோடி ரூபாய்க்கு பணி நடப்பதாக, வருடத்திற்கு ஏறக்குறைய 450-500 கோடி ரூபாய்க்கு இந்த நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை, இந்த உழைக்கிற மக்கள் கொடுக்கிற லாபத்தை, லாரி ஓட்டுகிறவன் 5 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து இந்த நிறுவன கார்ப்பரேஷன் குப்பை லாரியை ஓட்டுவதற்காக அவர்கள் பணிக்கு போயிருக்கிறார். யாராவது ஒருவன் அங்கே ஓட்டுநர் வேலை செய்கிற ஒருவர் 7 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்காமல் ஓட்டுநர் பணிக்கு வந்ததாக ஒருவரை கூட சொல்ல முடியாது. குப்பை அள்ளுகிற தொழிலாளிகளிடம், சுத்திகரிப்பு தொழிலாளிகளிடம் லஞ்சம் வாங்குகிற அரசு தான் இந்த திமுக அரசு. இதை விசிக தட்டியும் கேட்பதில்லை, கூட்டியும் கேட்பதில்லை. அவர்களிடம் தேர்தல் நிதி வாங்குகிற இவர்கள் எப்படி தட்டியும் குட்டியும் கேட்பார்கள்? தலித்துகளுக்கான இயக்கமாகவே இல்லை என்பதுதான். பல லட்சம் தொண்டர்கள் கூடுகிறான், பல ஆயிரம் தொண்டர்கள் கூடுகிறான். ஆனால் இவர்கள் தலித்து உரிமை பாதிக்கப்படுகிற பொழுது எந்த குரலும் கொடுப்பதில்லை இவர்கள். இதுதான் இன்றைய நிலவரம். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹைவேஸில் வாசு ரெட்டி, அனைத்து அதிகார மையங்களிலும் விஷ்ணு ரெட்டி, குப்பை அள்ளுவதற்கு சீனிவாசா ரெட்டி, ஹைவேஸு அத்தனை சாலைகளும் பிடபிள்யூ சாலைகளும் போடுவதற்கு வாசு ரெட்டி. இப்படி ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறவர்கள் தான். ஆனால் செம்பரம் கடத்துவதில் ரெட்டியும் நாயுடும் ஆந்திராவிலே தான் மிகப்பெரிய பல லட்சம் கோடிகளை அள்ளுகிறார்கள். அரசியல் அவர்கள் தான். சந்திரபாபு நாயுடு இல்லை ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி, ரேவந்த் ரெட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் செம்பரம் கடத்த போகிறதாக ஏழை எளியவன் கூலி வேலைக்கு போனால் அவனை பிடித்து சுட்டு கொண்டு விடுகிறார். 1000க்கு மேற்பட்டவர்கள் சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். எந்த ஆந்திராவை சார்ந்த யாரும் சிறையில் இல்லை. காரணம், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான தலைமையே இல்லை, தமிழ் தேசிய அரசியலே இல்லை, தமிழர்களுக்கான இயக்கமே இல்லை. அத்தனையும் திராவிட இயக்கத்தால் அழிக்கப்பட்டு விட்டது. தமிழன் அடையாளம் இழந்து, தன்னுடைய உரிமையை இழந்து, தன்னை எந்த விதமான சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாகி சிதிலமடைந்து இவனுடைய அரசியல் அத்தனை எதிரிகளிடம் போய் சேர்ந்து கொண்டது. ஆகையால் இந்த குப்பை அள்ளுகிற தொழிலாளியுடைய போராட்டம், 300 பேர் போராடுகிற போராட்டம், 22,500 பேர் இரவு பகலாக குப்பை அள்ளுகிறார்கள். 500 ரூபாய் தினக்கூலிக்கு. விடுதிகளில், உணவு விடுதிகளில் குடும்பத்தோடு சாப்பிடுகிறவன் சாதாரணமாக 200 ரூபா 500 ரூபா டிப்ஸு கொடுத்துட்டு போகிறான். 5 நட்சத்திர ஹோட்டலில் 500 ரூபாய் கம்மி டிப்ஸ் கொடுத்து அவனை வாங்க மாட்டான். ஆனால் அவன் இரவு முழுக்க குப்பை அள்ளுகிற சுத்திகரிப்பு தொழிலாளியினுடைய ஒரு நாள் கூலி 500 ரூபாய் என்பதை கண்ணீரோடு இதை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை,
ஆகையால் தமிழர்களே, தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.